வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேர் காயின், அதில் ஒரு சில எக்ஸாம்பிளான காயின் தான் வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ரேர் காயின்னா என்ன, எதனால நம்ம ஒரு காயினை வந்து ஸ்கேரு ரேரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய 4 நாணய சாலைகளில் தான் வந்து நம்ம வந்து நாணயங்கள் அச்சடிப்போம். சரிங்களா? அதில் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பேசிக்காக வந்து ஹைதராபாத்து, நொய்டா, மும்பை, கல்கட்டா இந்த மாதிரி 4 நாணய சாலைகளில் அச்சடிக்கும் போது, இப்போ ஒரு காயின் இருக்குது, ஒரு நாணயம் இருக்குதுன்னா, அந்த 4 நாணய சாலையில் அச்சடிக்கும் போது ஒருவேளை ஒரு நாணய சாலையில் வந்து குறைவான அளவில் வந்து மின் பண்ணுறாங்க, அச்சடிக்கிறாங்கன்னா, அப்போ அந்த காயின் வந்து ஸ்கேரு ரேரு ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 10 கோடி காயின் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 கோடி நாணயம் அடிக்கிறாங்க ஒரு இடத்துல, அதாவது ஹைதராபாத் மின்ட்லன்னு வச்சுக்கோங்க. சில இதில் வந்து நொய்டா மின்ட்டில் வந்து அதே 10 கோடிக்கு பதிலாக வெறும் 5 கோடியோ இல்லை 1 கோடியோ அடிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஸ்கேரு ரேர் ஆகும். பொதுவாகவே ஸ்கேருங்கிறது வந்து பற்றாக்குறை, ரேருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம். ஸோ எப்பயுமே ஒரு காயின் வந்து மின்ட்டிங், அதாவது அச்சடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக அச்சடித்தாங்கன்னா அந்த காயினுக்கு வந்து எப்பயுமே வந்து தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும், டிமாண்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த டயத்தில் வந்து அந்த காயினை வந்து நம்ம ரேருன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் என்கிட்ட வந்து நிறைய ரேர் காயின் வச்சுருக்கேன். பட் நான் இப்போ இதுக்கு வந்து சும்மா சாம்பிளுக்காக ஒரு 2-3 வெரைட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 காசில் வந்து 1963, 65 ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட் வந்து ரேர் காயின். சரிங்களா? நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 65 ஹைதராபாத் மின்ட். சரிங்களா? இது வந்து 1963 ஹைதராபாத் மின்ட். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரேர் கேட்டகரியில் வரும். நான் உங்களுக்கு வந்து 2025 புக்கை நான் காமிக்கிறேன். அதில் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க. இது வந்து காப்பர் நிக்கல் காயின். அதில் பார்த்தீங்கன்னா 1965 பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். அதாவது ஹைதராபாத் மின்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். நல்லா பாருங்கள், ரெண்டுமே ரேர் கேட்டகிரி. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மின்ட் இருக்கிறதும் ரேர் கேட்டகிரியில் தான் வருது. அதே மாதிரி டாட் அண்ட் டைமண்ட் இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் 1965. அது வந்து ஹைதராபாத் மின்ட் தான். பட் அது ஒரு காயின் வந்து யூஎன்சி கண்டிஷனில் வந்து 1000 ரூபா. சரிங்களா? ரெண்டுமே ரேர் கேட்டகிரி தான். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ட் கண்டிஷன்லனா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து எக்ஸப்ட் கண்டிஷனில் வந்து 125 ரூபா 150 ரூபா போட்டிருக்காங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காயினும் 300 ரூபா. சரிங்களா? 1965. நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 1963 நான் காமிக்கிறேன் பாருங்களேன். 1963 காயின் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட் வந்து ரேர் கேட்டகிரி. ஸோ அது வந்து யூஎன்சி கண்டிஷனில் 400 ரூபா போட்டிருக்காங்க, எக்ஸப்ட் கண்டிஷனில் 75 ரூபா. பட் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸப்ட் கண்டிஷன்லேயே வந்து 300 ருபீஸ் ஒரு காயின். ஸோ 1963 சரி 1965 சரி ரெண்டுமே ரேர் கேட்டகிரி. அதில் 1965 வந்து டாட் அண்ட் டைமண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் வந்து விலை அதிகமான உள்ள காயின். அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கும், ரேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 1 ரூபாயில் கமமரேட்டிவ் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு அந்த காயினும் இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் காயின் ரெண்டுமே ரேர் கேட்டகிரியில். அதை தவிர்த்து நிறைய ரேர் கேட்டகிரி இருக்குது. அதாவது ஃபுட் ஃபார் த ஃபியூச்சர் அதெல்லாம் இருக்குது. நான் சும்மா இப்போ எடுத்து வச்சுருக்கிறது வந்து 2 காயின் தான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து கேர் ஃபார் த கேர்ள் சைல்டில் பார்த்தீங்கன்னா 2 மின்ட்டு இருக்கும், ஹைதராபாத் அண்டு மும்பை. அதில் வந்து ஹைதராபாத் வந்து ரொம்ப ரேர் கேட்டகிரியில் இருக்குது. அவங்களுக்கு நான் புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்டர் பார்லிமெண்ட்ரி காயின் வந்து சிங்கிள் மின்ட்டு தான், மும்பை மின்ட்டு மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து ரேர் கேட்டகிரியில் போயிடுச்சு. உங்களுக்கு நான் ரெண்டுமே நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இன்டர் பார்லிமெண்ட் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் காயின் கிடைக்கும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காயின் சூப்பர் கண்டிஷன். சரிங்களா?
ஸோ இது வந்து ரேர் கேட்டகரியில் வருது. அதே மாதிரி நம்ம கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு இருக்குயா, அதுவுமே வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து ஹைட்ராபாத் மின்ட் இருக்குது, மும்பை மின்ட்டும் இருக்குது. பட்டு ஹைட்ராபாத் வந்து ரொம்ப ரேர் டைப்பு. நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்டார் மின்ட்டு தெளிவாக தெரியுதா? அதேமாதிரி காயினுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு காயினோட கண்டிஷனை பொறுத்தும் நம்ம வந்து அந்த காயினுக்கு வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா ரேர் காயினுமே 300 ருபீஸ். ஒரு காயினோட விலையும் வந்து 300 ருபீஸ், சரிங்களா? உங்களுக்கு நான் வந்து 2025 புக்கை காமிக்கிறேன். நம்மளுடைய கேர் ஃபார் த கேர்ள் சைல்டும் இன்டர் பார்லிமெண்ட்ரி காயின் ரெண்டையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? கேர் ஃபார் த கேர்ள் சைல்டில் 2 மின்ட்டு, பாம்பே அண்டு ஹைட்ராபாத். இதில் வந்து பாம்பே வந்து அது வந்து ஸ்கேரு, சரிங்களா? பாருங்கள், அதுவே யூஎன்சி கண்டிஷனில் 500 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஹைட்ராபாத் பார்த்திங்கன்னா 2000 ரூபா போட்டிருக்காங்க, எக்ஸ்எஃப் கண்டிஷனில் 300 ரூபா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சில காயினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் புக் ரேட்டுக்கும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்லைனில் இருக்கு இல்லையா, அது வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். அதை அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து விற்கிறது வந்து கஷ்டம், சரிங்களா? அடுத்து இன்டர் பார்லிமெண்ட்ரி காயின் பார்த்துக்கோங்க, ₹1. இது சிங்கிள் மின்ட்டு, பாம்பே மின்ட்டு மட்டும்தான். அது வந்து ரேர் கேட்டகிரி. யூஎன்சி கண்டிஷனில் வந்து 1000 ரூபா, எக்ஸ்எஃப் கண்டிஷனில் வந்து 150 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், அதாவது மார்க்கெட் ப்ரைஸும் புக் ப்ரைஸும் டிஃபர் ஆகும். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து புக்கில் வந்து ரேர் போட்டு யூஎன்சி கண்டிஷன்லனா ஒரு ரேட்டு, எக்ஸ்எஃப் கண்டிஷன்லாம் ஒரு ரேட் போட்டிருக்காங்க இல்லையா? பட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அன்றாடம் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாளிலே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ புக்கை வந்து ரேராக ஸ்கேராக இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம், ரேட் வந்து பார்த்துக்கலாம். பட் அந்த ரேட்டே வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில காயின் வந்து ஒரு சில இதில் வந்து மின்ட்டில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும், ஒரு சில காயின் வந்து புக் ரேட்டை விட அதிகமாக இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ். ஒரு சில இது வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தான் இருக்கும், குறைவாக இருக்க சான்சஸ் கிடையாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ காப்பர் நிக்கல் காயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமமரேட்டிவ் இஷ்யூஸில் நிறைய காயின் இந்த 2025 புக்கை பொறுத்த வரைக்கும் ரேர் கேட்டகிரிக்கு போயிடுச்சு. இன்னொன்று திரும்பவும் சொல்கிறேன், நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன், திரும்பவும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வருடங்கள் கூட கூட காயின் வந்து இப்போ ரேராக இருக்கிறதெல்லாம் விலை கூடிகிட்டே தான் போகும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, காயின் வந்து இனிமேல் கிடைக்கும், ஆனால் விலை கூட கிடைக்கும். ஏன்னா மின்ட்டிங், அதாவது எப்போ வந்து ஒரு காயின் அச்சடிக்கிறது நிறுத்துகிறாங்களோ அப்போவே வந்து அந்த காயினுக்கு வந்து விலை கூட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 1993 91லாம் ஒரு இப்போ 90, இப்போ நம்ம பார்த்த காயின்லாம் ஆல்மோஸ்ட் 1963 65. நீங்கள் நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் முன்னாடி இந்த காயின்லாம் வந்துட்டு இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட்டு நம்மளோட தேவைகள் அதிகமாக ஏன்னா இப்போ நிறைய வந்து நாணயம் சேகரிக்கிறவங்க வந்து அதிகமாகிட்டே வராங்க. அப்படி அதிகமாகும்போது டிமாண்ட் அதிகமாகும். அந்த மாதிரி சமயத்தில் காயின் கிடைக்கும், விலை அதிகமாக கிடைக்கும். அதனால தான் வந்து விலை வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் போதே நீங்கள் சில காயின்லாம் வாங்கி சேகரித்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து ஒரு வேளை ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் லாட்டாக, ஒன்றும் இல்லை, இப்போ 63 65 இருக்குது, கேர் ஃபார் த கேர்ள் சைல்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுட் ஃபார் த ஃபியூச்சரு, அந்த மாதிரி ரேர் காயின்லாம் இருக்குது இல்லையா, இந்த இன்டர் பார்லிமெண்ட்ரி, அந்த மாதிரி காயின்ஸை வந்து கொஞ்சம் ஒரு 10 காயின் 20 காயின் அந்த மாதிரி லாட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மினிமம் ஒரு 25 காயின் நீங்கள் இன்றைக்கி வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து நீங்கள் வந்துட்டு நிறைய காயின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது எடுத்தோடனே லம்சமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து நீங்கள் ரீசேல் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து கண்டிப்பாக அதிகமாகும். அதே மாதிரி நாணய சேகரிப்பாளர்கள் வந்து நீங்கள் லாட்டாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மினிமம் ஒரு 2-3 காயின் வாங்கி வைங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை இப்போ நம்ம சேகரிச்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு ஆல்பம் போட்டு முடிச்சிடுறோம், நமக்கே ஒரு ஆசை வரும், இல்லைன்னா வேறு யாராவது கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் திரும்ப ஒரு ஆல்பம் போடுறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 காயினாவது வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை 2 காயினாவது வாங்கி வச்சிங்கன்னா இன்னொரு ஆல்பம் போட உங்களுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இனி வர காலத்தில் சொல்லக்கூட முடியாது. எப்படின்னா, முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம வந்து பணங்கள் வந்து நிறைய மொய் வைக்கிறோம், ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம். நம்ம இந்த மாதிரி ஒரு நாணயத்தை கலெக்ட் பண்ணி ஒரு ஆல்பமாக போட்டு இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு பொக்கிஷமாக நம்ம இது பண்ணுறதுக்கு கூட இது வந்து ஒரு பெரிய ஒரு
நாணய சேகரிப்புன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் தான் நான் இதை பண்ணது. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற எய்ம்லலாம் நான் இதை பண்ணலை. எனக்கு வந்து காயினை வந்து தெரிஞ்சுக்கணும், காயின் சேகரிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்த பிறகு எனக்கு அவ்வளோ தகவல்கள், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு காயினில் அவ்வளோ இருக்குது. அதனால தான் நான் வந்து சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப அப்படியே பெரிய நாலேஜ் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் வந்து இந்த யூடியூப் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். அதனால் என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி செல்லிங் பையிங் மட்டும் கிடையாது. நிறைய இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக நாலேஜ் நிறைய கொடுத்துருப்பேன். இப்போயுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கேன், திரும்பவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். முன்னாடி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதனால் நான் வந்து அப்பப்போ வந்து செல்லிங்கை நிறுத்துவேன், அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிப்பேன். ஆனால் என்னோடய நாலேஜ் இது பண்ணுறது மட்டும் நிற்காது. ஏன்னா என்னோடய எய்மே அதுதான். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாணயத்தில் நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு இது தான். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கால் பண்ணியே பேசியிருக்காங்க, மேடம் உங்கள் சேனல் கொஞ்சம் இதாக இருக்குது மேடம், வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நிறைய வீடியோக்கள் போடுற போது நான் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ரொம்ப. ஏன்னா இப்போ வந்து ஒரு காயினை வாங்குகிறோம், ஒரு நாணயத்தை வாங்குகிறோம், அதை விற்கிறோம். இது வந்து வியாபார நோக்கத்துக்காக மட்டும் நான் வந்து இதை வந்து நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணவே கிடையாது. என்னோடய எய்ம் வந்து முக்கியமாக நிறைய நாலேஜு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய முக்கியமான எய்மாகவே இருக்குது. அதனால் இனி வர்ற காலத்துலேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு வந்து நிறைய நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து நாலேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுது மேடம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு தேவையான கருத்துக்களை, தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.